வைக்கும் கூர்மையான மற்றும் சிதறாத கவனமே ஆகும். இதற்கு சமம்தான் பரதக்கலையை ஆடுவதும் ஆகும். இதுவரை அணிந்திராத புதுவிதமான ஆடை, பழக்கமில்லாத அதிகப்படியான ஆபரணங்கள், மிகுந்த ஒப்பனை, பாரமான தலை அலங்காரத்தோடு கால்களில் சலங்கையை கட்டிக்கொண்டு மேடையில் ஒளி வெள்ளத்தில் அரங்கத்தில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுதுதான் உயிரோட்டமாக இசைக்கும் இசையை காதில் வாங்கி தாளம் தப்பாமல் பயின்ற அடவுகளை சரியாக பிரயோகிக்க எவ்வளவு கவனம் வேண்டும். இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளும் அந்த சோதனையில்தான் முதல் முயற்சியில் உள்ளனர். ஆகையால் பயத்தில் தன்னை மறந்து தவறு நடக்கும். ஆனால் இன்று இந்த நிகழ்ச்சியை அவர்கள் செய்து முடித்தவுடன் அவர்கள் மனதின் ஆழத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை தோன்றும். இதையே செய்து முடித்ததால் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைதான் அதுவென்று திடமாக சொல்கிறார்கள் எங்கள் குரு திருமதி கா மித்ரா சிவகுரு அவர்கள். இதற்கு உங்கள் ஆசீர்வாதமும் ஆதரவும் மிகவும் தேவையாகும். வணக்கம். மித்ரா கலை ஃபைன் ஆர்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் 4வது சலங்கை பூஜை விழாவிற்கு வந்திருக்கும் உங்களை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இப்பொழுது உங்கள் அனைவரையும் வரவேற்க தந்தையர்களின் சார்பில் திரு நாகராஜா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். நாட்டிய மணிகளின் தந்தைகள் அனைவருமே அவருடன் மேடைக்கு வருமாறு வேண்டுகிறோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சலங்கை பூஜை கொண்டாடவிருக்கும் மாணவர்கள் செல்வி கமலி இளவேணி கண்ணன், செல்வி திவ்யாஷினி மஞ்சுளா தனராஜு, செல்வி ஷாரினி ஸ்ரீ கார்த்தினி பாலமுருகன், செல்வி யஷிதா ஸ்ரீ கார்த்தினி பாலமுருகன், செல்வி நிவ்யாஞ்சலி கவிதா நாகராஜா, செல்வி மனுஸ்ரீ கஸ்தூரி மாதவன், செல்வி ஜொவினா மரியா ராதிகா பிரான்சிஸ் சேவியர். அவர்களது பெற்றோர்களாகிய நாங்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக இக்கூட்டத்தை சிறப்படைய
செய்திருக்கும் கௌரவ விருந்தினர் மாஸ்டர் சிவலிங்கம் ராமசாமி ஐயா அவர்கள் விஸ்வ நிரோத்தியா டான்ஸ் அகாடமியிலிருந்து வருகை தந்திருக்கும் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக இவ்விழாவினை மேலும் சிறப்படைய செய்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஸ்ரீமதி விஸ்வலட்சுமி நித்யோதயா டான்ஸ் அகாடமி, ஸ்ரீமதி ராஜசுந்தரி கணபதி பரகசேஷ்ட அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ், ஸ்ரீமதி மணிமேகலை எலிஞ்சலியன் மேகலை பரதாலயா டான்ஸ் அகாடமி, ஸ்ரீமதி கோமலா பிரபாகரன் கோமலா நர்த்தகி டான்ஸ் அகாடமி, ஸ்ரீமதி அஸ்வினி ஜெயபாலன் அபிநயா ஆர்ட்ஸ் அகாடமி. இவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இவர்களது வருகையால் இவ்விழாவை மேலும் சிறப்புப்படுத்தியதற்காக இவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நமது குரு திருமதி மித்ரா அவர்கள் இம்மாணவர்களை கடும் உழைப்பு போட்டு ஒழுங்குபடுத்தி அனைத்து மாணவர்களையும் ஆற்றலுடன் கற்பித்து அவர்களுக்கு நேரம் செலவிட்டு பயிற்சி அளித்து இவ்வளவு அழகாக அரங்கேற்றிய இவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிரமம் பாராமல் இவ்விழாவிற்கு வருகை தந்து மேலும் அழகுபடுத்தியிருக்கும் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சலங்கை விழா இம்மாணவர்களின் முதல் மேடை என்பதால் சிறு சிறு தவறுகள் ஏதேனும் நடந்தால் அதனை மன்னித்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வகித்து அவர்கள் மென்மேலும் இக்கலையில் சிறப்படைய ஆசீர்வதிப்பதற்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை கடைசி வரை கண்டு கழித்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இரவு விருந்தில் கலந்து வயிறார ஒன்று மனதார வாழ்த்திவிட்டு செல்லுமாறு நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வருகைக்கும் மீண்டும் நாங்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. மற்ற தந்தைகளுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கின்றது. இன்றைய நாட்டிய நிகழ்ச்சி இனிதே நடைபெற அனைவருடைய ஒத்துழைப்பும் மிகவும் அவசியமாகும். எவ்வளவோ சிரமங்கள் இடையில் சலங்கையை தன் கால்களில் கட்டி முதல் மேடை காணும் நாட்டிய மணிகளின் இந்த நிகழ்ச்சி எந்த தங்கு தடையின்றி நடைபெற சில கட்டுப்பாடுகளை நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலம் நாம் அனைவருமே அமைதியான முறையில் இடையூறுகள் இன்றி நிகழ்ச்சியை காண முடியும். முதலாவதாக உங்கள் கை தொலைபேசியை சப்தமின்றி முடக்கிவிட வேண்டும். கண்டிப்பாக எங்களால் நிர்ணயிக்கப்பட்ட புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பவர்கள் மட்டுமே மேடைக்கு வர அனுமதியுள்ளது. மற்றவர்கள் மேடைக்கு அருகில் வர அனுமதி இல்லை. தாங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்தே புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுக்கலாம். அடுத்து கழிவறை. மண்டபத்திற்கு வெளியில் சென்று வலதுபுறம் திரும்பினால் மண்டபத்திற்கு அருகே வலதுபுறத்தில் உள்ளது. இறுதியாக நிகழ்ச்சி நிறைபெறும் வரை உற்றார் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் நாட்டிய மணிகளை காண அனுமதி இல்லை. ஏனெனில் அவர்களின் முழு கவனமும் நாட்டியத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். நிகழ்ச்சி முடிந்தவுடன் தாங்கள் தாராளமாக தங்கள் செல்வங்களை காணலாம். நிறைவாக நாங்கள் கூறுவது என்னவென்றால், இது நமது குழந்தைகள் ஆடும் குடும்ப விழா. ஆகையால் இவ்விழா இனிதே நடைபெற தாங்கள் தயவே நாங்கள் நாடுகின்றோம். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக இறைவனை போற்றி விநாயகர் துதியோடு துவங்குகிறோம். महागणपतिं मनसा महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा
गणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिं गणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिं गणपतिं महादेवसुतं गुरुगुगनुतं महादेवसुतं गुरुगुगनुतं महादेवसुतं गुरुगुगनुतं महादेवसुतं गुरुगुगनुतं मानकोटि प्रकाशं शान्तं महादेवसुतं गुरुगुगनुतं मानकोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाटकादिप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवागणमोदकप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवागणमोदकप्रियं पप्पमगमरि सरि सरि सपमगमप गरि सरि गमरि सरि सनि पम सनि पमगमनि पमरि गमरि रि सानि पमगमनि सगमम गणपतिं वसिष्ठवामदेवादिं गणपतिं நிகழ்ச்சியில் ஆரம்ப நடனமாக புஷ்பாஞ்சலி என்ற நடனம் அமைவது வழக்கம். புஷ்பங்களை கொண்ட அஞ்சலி, அதாவது வணங்குவது என்று பொருள்படும். இந்த நடனத்தில் ஆடல் மணிகள் மலர்களை கைகளில் ஏந்தி மேடையை அழகுற வலம் வந்து இசைக்கலைஞர்கள் நடராஜ பெருமான் ஆகியோரை வணங்கி மலர்களை சமர்ப்பித்து பின்பு சபையோரை வணங்கி ஆடத் தொடங்குவார். கண்ணையும் கருத்தையும் கவரும் வண்ணம் இப்படி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான சூழ்நிலை உருவாகுவதை நாம் காணலாம். புஷ்பாஞ்சலி ராகம் கம்பீர நாட்டை ஆதித்தாளத்தில் நடைபோட்டு வருகிறது. जनकिट तगतां जनकिट जनकिटतां जनकिट जनकिटतक जनकिटतां तत्तितां तत्तितां जनकिट तगतां जनकिट जनकिटतां जनकिट जनकिटतक जनकिटतां तत्तितां तत्तितां जनकिट तगतां जनकिट जनकिटतां जनकिट जनकिटतक जनकिट तगतां जनकिट जनकिटतां जनकिट जनकिटतक जनकिटतां तत्तितां तत्तितां जनकिट तगतां जनकिट जनकिटतां जनकिट जनकिटतक जनकिटतां तत्तितां तत्तितां जनकिट तगतां जनकिट जनकिटतां जनकिट जनकिटतक जनकिटतां तत्तितां तत्तितां जनकिट तगतां जनकिट जनकिटतां जनकिट जनकिटतक जनकिटतां तत्तितां तत्तितां जनकिट तगतां जनकिट जनकिटतां जनकिट जनकिटतक जनकिटतां तत्तितां तत्तितां
தனத்தாம் ததோம் 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 ஜனுத்தாம் தனம் நம் திமித்தாம் ததாம் 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 ததித்தாம் ததிம் ததிம் ததி தனத்தாம் ததோம் 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 ஜனுத்தாம் தனம் நம் திமித்தாம் ததாம் தாம் தாம் ததித்தாம் ததீம் தீம் தனத்தாம் ததோம் தோம் தோம் ஜனுத்தாம் தனம் நம் திமித்தாம் ததித்தாம் தனத்தாம் தஜனுத்தாம் ததிமித்தாம் ததை தனதத்தும் தத்திமிதத் ததிங்கிணத்தும் 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 ததித்தாம் தனத்தாம் தஜனுத்தாம் ததிமித்தாம் ததை தனதத்தும் தத்திமிதத் ததிங்கிணத்தும் 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 தஜும் 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 தன 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 த ஜனு 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 த திமி 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 த தஜும் 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 த தன 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 த ஜனு 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 த திமி 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 த ஜம் தரி கிட தக ஜக தரி கிட தக தாம் கிட தக ஜக தரி கிட தக தாம் ஜக தரி கிட தக தாம் கிட தக தாம் வித்ரணம் குதக ஜம் தரி கிட தக ஜக தரி கிட தக தாம் கிட தக ஜக தரி கிட தக தாம் ஜக தரி கிட தக தாம் கிட தக தாம் வித்ரணம் குதக ஜம் தரி கிட தக ஜக தரி கிட தக தாம் கிட தக ஜக தரி கிட தக தாம் ஜக தரி கிட தக தாம் கிட தக தாம் வித்ரணம் குதக தொடர்ந்து மல்லாரி பெரிய மேளம் என்ற தவில் நாதஸ்வர கச்சேரிகளிலே பிரசித்தி பெற்றது இந்த மல்லாரியாகும். கம்பீரமான ராகங்களில் மல்லாரி ஒலிக்கும் போது சுவாமி புறப்பாடு நடைபெறுவது வழக்கம். இந்த மல்லாரியை சின்ன மேளம் என அழைக்கப்படும் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் புகுத்திய பெருமை குரு முத்துசுவாமி பிள்ளை அவர்களையே சாரும். இன்றைய மல்லாரி மத்தியம காலத்தில் ஆரம்பித்து விளம்ப காலத்தில் தொடர்ந்து திஸ்ர நடையில் துரித காலத்தில் முடிவடைகிறது. கம்பீரமாக நடைபோடும் மல்லாரிக்கு நமது நாட்டியமணிகள் அடவு செய்வதை இப்பொழுது காணலாம்.
தே தொம் நம் நம் தோம் தே த த தே தொம் நம் நம் தோம் தே த த தே தே தொம் தொம் நம் நம் த த தே 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 தொம் 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 நம் நம் த தே கீழ தொம் த த தே கீழ தொம் த த தே கு த தே கீழ தொம் த தே தொம் நம் நம் தோம் தே த த தே தே தொம் தொம் நம் நம் த த தே 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 தொம் 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 நம் நம் த தே கீழ தொம் த க த தே கீழ தொம் த க தே கு த தே கீழ தொம் த தே தொம் நம் நம் தோம் தே த த தே தே தொம் தொம் நம் நம் த த தே 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 தொம் 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 நம் நம் த தே கீழ தொம் த க த தே கீழ தொம் த க தே கு த தே கீழ தொம் த தே தொம் நம் நம் தோம் தே த த தே தே தொம் தொம் நம் நம் த த தே 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 தொம் 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 நம் 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 த தே கீழ தொம் த க த தே கீழ தொம் த க தே கு த தே கீழ தொம் த தே தொம் நம் நம் தோம் தே த த தே தே தொம் தொம் நம் நம் த த தே 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 தொம் 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 நம் 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 த தே கீழ தொம் த க த தே கீழ தொம் த க தே கு த தே கீழ தொம் த தே தொம் நம் நம் தோம் தே த த தே தே தொம் தொம் நம் நம் த த தே 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 தொம் 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 நம் நம் த தே கீழ தொம் த க த தே கீழ தொம் த க தே கு த தே கீழ தொம் த தே தொம் நம் நம் தோம் தே த த தே தே தொம் தொம் நம் நம் த த தே 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 தொம் 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 நம் நம் த தே கீழ தொம் த க த தே கீழ தொம் த க தே கு த தே கீழ தொம் த தே தொம் நம்
தொடர்ந்து மித்ரா கலை ஃபைன் ஆர்ட்ஸ் குருவின் அறிமுகம். மித்ரா கலை ஃபைன் ஆர்ட்ஸ் இன் தோற்றுவிப்பாளர் திருமதி மித்ரா சிவகுரு தனது சிறுவயது முதலே இப்பரத கலையை கற்றுத் தேர்ந்தார். தனது தந்தை மற்றும் தாயாரின் கலையார்வமே மகளையும் கலைத்துறையில் சாதிக்க தூண்டியது. 11வது வயதில் சலங்கை பூஜை முடித்த இவர் தனது 19ஆம் வயதில் தமிழகம் சென்று சமர்ப்பணா பரத பள்ளியில் இணைந்து குரு ஸ்ரீமதி துலண்டி சேத்தனாவின் ஆசிர்வாதத்தில் வேளச்சேரி தந்தீஸ்வர ஆலயத்தில் அரங்கேற்றம் கண்டார். 2018ஆம் ஆண்டு பிரிக்ஸ் அகாடமி காலேஜ் ஆஃப் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் ஏற்று நடத்திய கலை சங்கமம் எனும் மாபெரும் இசை நாட்டிய கச்சேரியில் பங்கேற்றார். சுமார் 500க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்களில் நடன குருமார்கள் பங்கேற்ற அங்கத்தில் இவரும் ஒருவர். 2017ஆம் ஆண்டு சென்னை KK நகர் ஸ்வராலய நுண்கலை பள்ளி முனைவர் திரு ராமநாதன் சேஷாத்ரி மற்றும் பரத ஆசிரியர் திருமதி ஷாமலா பாலன் அவர்களிடமிருந்து நாட்டிய தாரகை எனும் பட்டம் பெற்றார். அரங்கேற்றம் கண்டதோடு நிற்காமல் இத்துறையில் மேற்படிப்பு தொடர பிரிக்ஸ் அகாடமி இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸில் முறையே நாட்டிய இளமணி மற்றும் நாட்டிய வளர்மணி எனும் பட்டப்படிப்பை முடித்தார். குரு ஸ்ரீமதி சுமதி சுந்தர் மற்றும் கலாக்ஷேத்ரா சஜிலால் நாராயணன் அவரிடமும் நட்டுவாங்கமும் பயின்றார். பரதத்தில் மட்டுமல்லாது எங்களது குரு சங்கீதத்தையும் கற்றுத் தேர்ந்தார். தனது தாயாரின் குருவான திருமதி யோகேஸ்வரி நாகலிங்கம் அவரிடமே சுமார் 7 வருட காலம் பயிற்சி பெற்று கோலாலும்பரில் உள்ள மாரியம்மன் ஆலயம், பத்துகேவ் ஆலயம், ஸ்காட் ரோட் கந்தசாமி ஆலயங்களில் அவரின் குருவோடு சேர்ந்து கச்சேரிகளில் பங்கு பெற்றுள்ளார். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு எனும் பழமொழிக்கேற்ப இப்பரத கலையை மேலும் கற்க ஆர்வம் காட்டி வருகிறார். இக்கலைக்கு ஒரு முற்றுப்புள்ளே இல்லை என்பதை உணர்ந்த இவர் தனது மாணவ செல்வங்களும் தன் வழி வர வேண்டும் என ஆடல் வல்லானை பிரார்த்திக்கிறார். கௌதம் என்ற நடனம் பரதநாட்டிய நிகழ்வில் தொடக்க நடனமாகவும் இறைவனை வணங்கி துதிப்பாடும் விதமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. பண்டைய நாளில் அந்தந்த ஊர்களில் உள்ள ஆலயங்களில் வீற்றிருக்கும் முதன்மை தெய்வத்தை போற்றி ஆடும் நடனமே கௌதமாகும். அவ்வகையில் இன்றைய நாட்டிய விழாவினை எவ்வித தங்கு தடையின்றி நடத்தி வைக்கும் பொறுப்பு முருகப்பெருமானை ஏற்றருள வேண்டும் என்ற சண்முக கௌதமாக நடனம் அமைக்கப்பட்டுள்ளது. சண்முக கௌதம் பாடலை பாடுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அதை நாட்டியமாக ஆடுபவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் மற்றும் எங்கெல்லாம் இது ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அளவற்ற மகிழ்ச்சி வெள்ளம் பெருக செய்வர். விறுவிறுப்பான மிருதங்க சொற்கட்டுகளுக்கு ஏற்ப இன்று கத்தி கொண்ட புத்தம் புதிய கிண்கிணி ஓசை ஒலிக்க கனகச்சிதமாக நடனமாட வருகின்றனர் சற்று முதல் மறந்த நம் நாட்டியமணிகள். பாடல் சண்முக கௌதம், ராகம் சண்முக பிரியா, தாளம் சதுஸ்ர ஏகம்.
शक्तिधरा स्कन्धा ಜನ್ನ ಕಿಟ್ಟ ಗಿರ್ರ ಕಿಟ್ಟ ತಕ್ಕುಡು ದಿಕ್ಕುಡು ತರಿಗಿಡ ತಾಂ ತಕ್ಕುಡು ದಿಕ್ಕುಡು ತಕ ತರಿಗಿಡ ತಕ ತಕ್ಕುಂದರಿ ಕಿನ್ನ ಜಕ್ಕ ಜನ್ನ ಕಿಟ್ಟ ಗಿರ್ರ ಕಿಟ್ಟ ತಕ್ಕುಡು ದಿಕ್ಕುಡು ತರಿಗಿಡ ತಾಂ ತಕ್ಕುಡು ದಿಕ್ಕುಡು ತಕ ತರಿಗಿಡ ತಕ ತಕ್ಕುಂದರಿ ಕಿನ್ನ ಜಕ್ಕ ஜெக ஜெக வினயர வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜெக ஜெக வினயர வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜெக ஜெக தொங்கிட நங்கிட தொங்கிட கிடதகி தொங்கணங்க தொங்கோ கததா தொங்கிட நங்கிட தொங்கிட கிடதகி தொங்கணங்க தொங்கோ கைலாயம் தன்னில் சுழலவரும் இளையவனை தொழுவா தாளவிதம் வர உடையவ கானம் மயிலேறி கைலாயம் தன்னில் சுழலவரும் இளையவனை தொழுவா தாளவிதம் வர உடையவ கடல் கிளிய மலை முறிய வருமுருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிளிய மலை முறிய வருமுருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வருமுருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் தக்கிடதகி திக்கிடதகி தக்குடு தக்கிடதகி 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 திக்கிடதகி தக்குடு தக்கிடதகி தக்கிடதகி தக்குதி குசகிட தொங்கிடகிடதகி தங்கி கிடதகி திகிதாம் திகிதாம் திகிதாம்
தொடர்ந்து இன்று நம்மை எல்லாம் இனிமையான பாடல் வழி மகிழ்ச்சியில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் சகோதரிகளான கான கலா ரத்னா குமாரி பவித்ரா கிருஷ்ணன் மற்றும் நிருத்திய சூடாமணி கான கலா ரத்னா குமாரி தாரணி கிருஷ்ணன் ஆகியோர் தமது தந்தையான குரு ஸ்ரீ கிருஷ்ணன் மாணிக்கம் அவர்களையே முதல் ஆசிரியராக கொண்டு பரதம் சங்கீதம் ஆகியவற்றை கற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சுமார் 11 வருடங்களுக்கு குரு வாத்திய வித்வமணி நாதவாரிதி குமாரி ராஜேஸ்வரி ராஜரத்னம் AMN அவர்களிடம் கர்நாடக சங்கீதத்தை கற்றுத் தேர்ந்தனர். இவரை தொடர்ந்து பல திறமை மிக்க குருமார்களிடம் பாடலிசையை கற்ற இவர்கள் பரதநாட்டியத்தையும் நட்டுவாங்க கலையையும் குரு ஸ்ரீ கிருஷ்ணன் மாணிக்கம் அவர்களிடம் கற்றுத் தேர்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எண்ணற்ற விழாக்கள் போட்டிகள் முதலியவற்றில் வெற்றி வாகை சூடி இன்று பல குழந்தைகளுக்கு இசைத்துறையில் ஒரு நல்ல பாதையை காட்டி கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். 2015ஆம் ஆண்டு பரதக்கலை மேதையான குரு பத்மஸ்ரீ அடையார் K. லக்ஷ்மண் அவர்களை போற்றும் வகையில் அவரது புதல்வி இந்துவதனா அவர்களோடு கரம் கோர்த்து சென்னை கலாஷேத்ராவில் நடனமாடி சிறப்பித்த இவரை வாழ்த்தி மகிழ்வோமாக. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் மற்றும் தேவர்களால் போற்றப்பட்ட கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் அழகாய் அமர்ந்திருக்கும் கற்பகவல்லி தாயாரின் பொற்பதங்களை பிடித்து நற்கதி அருள வேண்டும் எனும் பாடல். அம்பாள் ஆனந்த பைரவியாய், நாகேஸ்வரியாய், பாகேஸ்வரியாய், லோகேஸ்வரியாய், ரஞ்சனியாய் நாம் எல்லோரையும் அருள வருகிறாள். பாடல் கற்பகவல்லி. ராகம் ராகமாளிகை. தாளம் ஆதி. இயற்றியவர் யாழ்ப்பாணம் திரு N. வீரமணி ஐயர். எங்கள் அபிராமவல்லியே அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை பூயடங்க காத்தாளை அங்குஷ பாசம் குசுமம் கரும்பும் மங்கை சேத்தாளை கண்ணி தொடுவார் கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாய் அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாய் அம்மா. தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாய் அம்மா.
சிங்கார கோவில் கொண்ட சிற்பமே நெய்த உயர் சிங்கார கோவில் கொண்ட கற்பகவல்லினின் போற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வார் அம்மா தேவி. நீ இந்த வேளை தன்னில் என்னென்னை மறந்தாய் நீ இந்த வேளை தன்னில் என்னென்னை மறந்தாய்
உன்னிடம் அருள் தஞ்சமென அடைந்தேன் தாயே. அருள் தஞ்சமென அடைந்தேன் தாயே உன் சேனான் தஞ்சமென அடைந்தேன் தாயே உன் சேனான் ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பகவல்லியின் பொற்பதங்கள் பிடித்தேன் நகரி அருள்வாய் அம்மா தேவி கற்பகவல்லியின் பொற்பதங்கள் பிடித்தேன் நகரி அருள்வாய் அம்மா தேவி. வாத்தியமான மிருதங்கத்தை கம்பீரமாக வாசித்து நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருப்பவர் திருவாளர் முத்துராமன் அவர்கள். சுமார் 10 வயதில் தொடங்கிய இசைப்பயிற்சி கடந்த 2017ஆம் ஆண்டு நுண்கலை ஆலயத்தில் நடந்த தனது அரங்கேற்றத்தில் நிறைவு பெற்றது. தமிழ்நாடு புகழ் குரு காரைக்குடி ஆர் மணி அவர்களின் மாணவரான மிருதங்க இசை நிபுணர் பெங்களூர் கே ரவிசங்கர் அவர்களிடம் பயிற்சி பெற்று லயாஞ்சலி என்ற பட்டத்தை இவர் பெற்றார் என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். பல்வேறு வகையான இசை நிகழ்வுகளுக்கும் வாசிக்கும் திறன் பெற்ற இவர் கஞ்சிரா மற்றும் ட்ரம்பெட் ஆகிய கருவிகளை இயக்குவதிலும் வல்லவராவார். த பாண்டவாஸ் ஃபுஷன் பேண்டில் முக்கிய அங்கமான இவர் தனியார் மற்றும் பெருநிறுவனங்களின் நிகழ்வுகளுக்கும் இசைப்பயிற்சி வழங்கி வருகிறார். லயம் என்ற ஒரு அற்புத விஷயம் இவரை தனது சொந்த ஒளிப்பதிவு கூடமான முத்து பெர்கஷன் ஸ்டுடியோ, அதாவது முத்து தாளவாத்திய கூடம் என்பதை நிறுவ தூண்டியது. டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், லாஷா ஆர்ட்ஸ் அகாடமி, டாத்தி ஆர்ட்ஸ், டமரு கிரியேஷன், டிஃபன் பாக்ஸ் என இன்னும் பல கலை நிறுவனங்களோடு இவர் கூட்டமைப்பு முறையில் இசை சேவை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கணக்காய்வு பட்டதாரியான திரு முத்துராமன் அவர்கள் தனது சொந்த வணிக நிறுவனத்தின் இயக்குநராகவும் உள்ளதோடு கோலாலம்பூரில் நுண்கலை ஆலயத்தின் மிருதங்க ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார் என்பது பாராட்டத்தக்கது. தொடர்ந்து எமது பரத ஆசிரியருக்கு உடுமலைப்பேட்டை தமிழ்நாட்டை சேர்ந்த நட்டுவாங்க கலைமணி திருமதி செல்வி செல்வன் அவர்களின் வாழ்த்து மடல். பரத முனிவரின் நாட்டிய சாத்திரம் பல்கி பெருகி விதவிதமாக செழிக்க பா என்பது முகபாவத்துக்கும் ரா ராகத்தை மேற்கொள்ளிட தா தாளத்திற்கு நிற்க பரதநாட்டியம் ஒரு சுகானுபவமாக திகில ஸ்ருதியும் ஜதியும் ஒன்று கூட ஆரணங்கு ஆனந்தம் மேலிட குவிந்து மகிழவே பார்போற்றும் பரதமணிகளாய் ஊர் போற்றும் உன்னத மக்களாக சிகரம் தொடும் பெயர் புகழ் பெற்று வாழ்த்திடவே நடன தாரகைகளை வாழ்த்திடத்தான் இன்று விளைந்ததே என் தூரிகையே. முன்னவனே முன்னின்று அருள்மழை பொழிந்து இந்நிகழ்வில் சிறக்கவே வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். வாழ்க கலை, வளர்க கலை. அவர்களுக்கு எங்கள் பரத கூடத்தின் சார்பில் நன்றிகள்.